அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இந்த நாளை தவறவிட்டு விடாதீர்கள். தவறவிட்டால் கதறி கதறி அழுதாலும் இனி கிடைக்காது. அப்படி கடகராசினியர்களுக்கு மேலும் பல வருடங்களுக்கு பிறகு கிடைக்க போகும் வாய்ப்புகள் என்ன, குறிப்பா இன்றைய நாள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா கடகராசினியர்களுக்கு இன்றைய நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், மீனத்தில் ராகுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், சிம்மத்தில் சூரியன் புதனும், கன்னியில் கேதுவும் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இன்றைய நாள்ல இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில இன்றைய நாள் என்ன நாள் என்று பார்க்கும்போது இன்றைய நாள் விநாயகர் சதுர்த்தி தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுதுங்க. அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தியான இன்று என்னவெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கங்க. பல இடங்கள்ல பந்தல் அமைத்து விநாயகர் பல விதமான சிலைகளை நிறுவி பூஜை செய்து வழிபடுவாங்க. பிறகு 10 நாட்கள் உற்சவம் முடிந்ததும் அந்த விநாயகர் சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்று கடலில் அல்லது நீர்நிலைகளில் கரைப்பார்கள். இதனால் நம்முடைய வினைகள், துன்பங்கள் அனைத்தும் கரைந்தோடிவிடும் என்பது ஐதீகம். குறிப்பாக 3/4 அடி துவங்கி பல அடி உயரம் வரையில் விநாயகர் சிலையை நிறுவி பக்தர்கள் பூஜை செய்வார்கள். விநாயகர் மீதான பக்தியை வெளிக்காட்டும் விதமாக சாதாரண மக்களும் தங்களின் வீடுகளை பல விதங்களில் அலங்கரித்து விதவிதமான விநாயகர் சிலைகளை வாங்கி வழிபடுவது உண்டு. வெள்ளை நிற விநாயகர் வாங்கி வழிபடுவது அதிர்ஷ்டத்தை தரும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்லுகிறது. கிருஷ்ண ஜெயந்தி முடிந்த கையோடு நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் துவங்கிவிட்டன. இதுவும் 10 நாள் உற்சவமாக கொண்டாடப்படும் பண்டிகையாகும். இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி துவங்குகிறது விநாயகர் சதுர்த்தி விழா அல்லது கணேச உற்சவ கொண்டாட்டமாக உள்ளதுங்க. விநாயகரை வீட்டிற்கு வரவேற்று வழிபாடு செய்வதற்கு மக்கள் தயாராகி வருகின்றன. பல்வேறு வண்ண விளக்குகள், அலங்கார பொருட்கள், பல வண்ணங்களில் விநாயகர் சிலைகள், மாவிலை தோரணங்கள் உள்ளிட்டவைகள் தற்போது விற்பனையாகி கொண்டிருக்கின்றன. அதே போல என்னதான் கோவில்களிலும் பொது இடங்களிலும் விநாயகர் சிலை நிறுவப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டாலும் அனைவரின் வீடுகளிலும் விநாயகர் சிலைகளை வாங்கி வைத்து வழிபடுவதுதான் வழக்கம். அப்படி விநாயகர் சிலையை வீட்டில் வைத்து வழிபடுபவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். விநாயகர் சதுர்த்தியான இன்று என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது வீடுகளில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபடுபவர்களில் சிலர் கடைகளில் வாங்கி வந்த சிலைகளை வைத்தும், இன்னும் சிலர் தாங்களே செய்து வைத்த விநாயகர் சிலைகளை வைத்தும் வழிபடுவார்கள். ஆனால் இந்த சிலையை வைத்து வழிபட்டாலும் அன்றைய தினம் விநாயகருக்கு கண்டிப்பாக தலையில் கிரீடம், குடை வைக்க வேண்டும். தலையில் கிரீடமோ குடையோ இல்லாமல் விநாயகர் விக்கிரகமானது முழுமை பெறாது. இவ்வாறு கிரீடம் வைத்து வழிபடுவதால் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் வந்து சேரும். கடையில் வாங்கிய விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி, வீட்டில் செய்த விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி, விநாயகர் அமர்ந்த நிலையில் இருக்கும் சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும். கண்டிப்பாக என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது விநாயகர் சிலையில் விநாயகருடன் அவரது வாகனமான மூஷிகமும் அவருக்கு மிகவும் விருப்பமான மோதகமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதனால் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்திருக்கும் என கருதப்படுகிறது. விநாயகர் சிலைக்கு சிவப்பு நிற ஆடை அணிவித்து விநாயகரை வீட்டிற்கு வரவேற்க வேண்டும். விநாயகர் சிலையை வீட்டின் கிழக்கு, மேற்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் மட்டுமே ஸ்தாபனம் செய்ய வேண்டும். பலவிதமான பாடல்கள் பாடி மணி ஓசை எழுப்பு உற்சாகமாக திருவிழா கொண்டாட்டத்துடன் விநாயகரை நம்முடைய வீட்டிற்கு வரவேற்க வேண்டும். வீட்டில் விநாயகர் சிலையை ஸ்தாபனம் செய்த பிறகு 1.5, 3, 5, 7, 10, 11 என்ற எண்ணிக்கையிலான நாட்களின் அடிப்படையிலேயே நீர்நிலைகளுக்கு கொண்டு சென்று கரைக்க வேண்டும். விநாயகர் சதுர்த்தியில் செய்யக்கூடாதவை என்ன என்று பார்க்கும்போது வீட்டில் ஸ்தாபனம் செய்யும் விநாயகரின் துதிக்கை வலதுபுறம் திரும்பியவாறு இருக்கக்கூடாது. அது வீட்டில் பிரச்சனைகளையே ஏற்படுத்தும்.
ஏற்படுத்தும். அதனால் விநாயகரின் துதிக்கை இடது பக்கம் திரும்பி இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். இதனால் வெற்றி மற்றும் நன்மைகள் பெருகும். விநாயகர் சிலை வீட்டில் இருக்கும் அனைத்து நாட்களிலும் அவரை கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது. தினமும் ஏதாவது நிவேதியம் வைத்து வழிபட வேண்டும். இதை மட்டும் கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதாவது விநாயகர் சிலையை தனியாக வைக்கக்கூடாது. வீட்டில் எத்தனை விநாயகர் சிலை வேண்டுமானாலும் அதோடு லட்சுமி தேவியின் சிலை அல்லது சிவன், பார்வதி, முருகன் யாருடைய சிலையையாவது சேர்த்துதான் வைக்க வேண்டும். கற்பூர ஆராத்தி காட்டி பூஜை செய்யாமல் விநாயகர் சிலையை எடுத்து சென்று ஒருபோதும் கரைக்க கூடாது. வீட்டில் விநாயகரை ஸ்தாபனம் செய்த பிறகு வெங்காயம், பூண்டு உள்ளிட்ட தாஸ்மீக உணவுகளை உட்கொள்ளக்கூடாது. சாத்வீக உணவுகளை சமைத்து விநாயகருக்கு படைக்க வேண்டும். இப்படி விநாயகர் சதுர்த்தியான இன்றைய தினத்துல இது மாதிரியான விஷயங்களை செய்து எண்ணற்ற நன்மைகள் உங்களுக்கு வாழ்வில் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாம இந்த விநாயகர் சதுர்த்தியை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களான உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இன்றைய நாள்ல உங்களுடைய ராசிக்கு குருவும் சுக்கிரனும் உடைய பார்வையால் இணைய நல்ல பல யோகங்கள் உண்டுங்க. அலுவலக சூழ்நிலை நன்றாக இருக்குங்க. குறிப்பா உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் ஆகியவை கிடைக்கலாங்க. வேலையில் மிகவும் பிஸியாக இருப்பீங்க. வேலை சம்பந்தமாக பயணம் செய்யும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. பொருளாதார நிலைமை திருப்தி தருவதாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்குங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. தந்தையிடம் அந்யோன்யம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் தானாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. மறைமுக இடையூறுகள் விலகி உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு பெருமையை உண்டாக்குவாங்க. உறவினர்கள் உங்களுக்கு ஆதாயம் தரும் விதமா அமைய இருக்குதுங்க. அதே போல மகிழ்ச்சியும் தருவதாக இருக்குங்க. மகன் அல்லது மகளின் திருமண முயற்சிகள்ல ஈடுபட சாதகமான ஒரு தருணமா இந்த விநாயகர் சதுர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் எந்த காலகட்டங்களில் இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாங்க. அதே போல இக்காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் கேது சுபபலத்தோடு இருப்பதால் உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள் அனைத்துமே நிறைவேற இருக்குது. அப்படிப்பட்ட இன்றைய நாளை நீங்கள் தவற விட்டு விட்டால் நீங்கள் கதறி அழுதாலும் வேறு வாய்ப்பு கிடைக்காதுங்க. அதனால் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. தாயாருடைய உடல் நிலையில சில பாதிப்புகள் ஏற்படக்கூடுங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனியினுடைய சிக்கல்களை கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டி இருக்குங்க. பஞ்சமாதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்தில் புகுவதால் சிலர் வீடு மனை கட்டி விற்கும்படி நேரலாங்க. சூரியன் பலவீனமாக இருப்பதால் பிறரை பகைத்து கொள்ள வேண்டாங்க. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். அரசாங்க விதிகளையும் பின்பற்ற வேண்டும். இல்லையெனில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் அறிவுறுத்துது. ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் உள்ள விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.